என் பேர் வந்து மனோகரி. ஓகே, என்னுடைய அனுபவம் என்ன, இந்த ஐவிஷன் ஒரு ப்ராடக்ட் இருக்குது கண்ணுக்கு. எனக்கு வந்து கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி உள்ளுக்கு 2 கண்ணு வந்து கிளாஸ் வச்சிருக்காங்க, சரிங்களா. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீங்கள் வந்து தூரத்து பார்வை உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், நீங்கள் வந்து படிக்கிறது எழுதுறது அந்த மாதிரினாக்கா நீங்கள் வந்து கண்ணாடி பாய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு பிற்பாடு 9 வருஷமா நான் வந்து கண்ணாடி தான் பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ சடன்லி வந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்துச்சு கைக்கு. ஓகே, நம்மளுக்கு தான் கண்ணு இந்த மாதிரி இருக்க, சரி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்டேன். ஆனால் எனக்கே தெரியாது எனக்கு கண்ணு தெரியும்னு. கண்ணாடியை எங்கேயோ வச்சுட்டேன். கண்ணாடி தேடி 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 நான் ராத்திரியில் புத்தகம் எழுதுமா படிப்பேன்ல. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணேன்னா, சரி எப்படியாவது எழுதணுமே. ஸோ நாங்கள் ஒரு பயிற்சி எடுத்திருக்கோம். ஸோ அந்த கர்மா எக்கான்னு ஒன்று இருக்கு, அது டெய்லி செஞ்சு ஆகும் பாருங்க. அது செய்யறதுக்காண்டி ஐயோ எழுதணுமே, கண்ணாடியை வேற காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சில் எடுத்து பேனாவை எடுத்து எழுதுறேன். அவ்வளோ கிளியரா தெரியுது. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இது இவ்வளோ கிளியரா இருக்குது நமக்கு கண்ணு அப்படின்னு. அப்பதான் இந்த பிள்ளைங்க பொருடா கொடுக்கும் போதே சொன்னாங்க, அம்மா நீங்க இதை சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு போயிட்டு கிளினிக்ல எதுக்கு கண்ணு செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் சாப்பிட்ட பிற்பாடு நீங்க போயிட்டு திரும்பி ஒரு தடவை நீங்க கண்ணு செக் பண்ணீங்கன்னா நிச்சயமா நிறைய மாற்றம் தெரியும். ஏன்னா நிறைய பேர் டெஸ்டிமோனி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் அதுல வேற பிரிச்சு மற்றவங்களுக்குலாம் தானம்லாம் கொடுத்துட்டேன், சில பேருக்கு கொடுத்துட்டேன். அது ஒரு 10 பேக்கெட் கொடுத்துட்டேன் தெரியுங்களா. 30 பேக்கெட் இருந்துச்சு. மற்றவங்க இந்த கண்ணாடி போட்டவங்க எல்லாம் பார்த்தேன்ல, ஸோ அவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க, நீங்க எடுத்து சாப்பிடுங்க, நீங்க எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா அந்த டெஸ்டிமோனி பார்த்தேன், அங்க பார்த்தப்ப வந்து இந்த வித்தியாசம் தெரிஞ்சு, சரி நம்ம கண்ணு தான் தெரியணுமா, அவங்களுக்கும் செய்யல. அப்படியே கொடுத்துட்டு மிச்சம் இருந்த அந்த 20 பேக்கெட் சாப்பிட்டு என் கண்ணு இவ்வளவு கிளியர் ஆச்சு. அதுக்கு பிற்பாடு இந்த சேவையை மற்றவங்களுக்கு செய்யலாமா வேணாமா சொல்லுங்க. நம்ம கண்ணு தெரிஞ்சா போதுமா, நம்ம கை கால் நல்லா இருந்தா போதுமா? பாருங்க, இப்ப அந்த அலோரா பேண்ட்ஸ் சொக்ஸ் எல்லாமே போடுறோம். காரணம் என்னன்னா, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். வருமுன் காப்பவனே அறிவாளி படிச்சிருக்கேன். நம்ம வந்து நம்ம நல்லா நலமா இருக்கோம், ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு இருமாப்புல சில பேர் இருப்பாங்க, சரிங்களா. நான் எனக்கு நாளா ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்புறம் சடல்னு பார்த்தா அங்க எங்கேயாவது உண்டு வைப்பீங்க. ஆமா, அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தாச்சு நம்ம. இந்த பிசினஸுக்கு போன பிற்பாடு எனக்கு நிறைய அனுபவம், சரிங்களா. ஆனா இது முடித்து நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேவைங்க, இறை சேவைக்கு நானு, சரிங்களா. எல்லாரும் நலமா இருக்கணும். அதுல வர பணத்தை நீங்க செலவு பண்ணி பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. அதுதான் இந்த அலோரா பேண்ட்ஸ். இன்னும் அதுல ஒரு சில ப்ராடக்ட்லாம் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஒரு சத்து உணவு தான். ஒரு பழம், காய்கறி, கீரை வகைகள் சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிடுவோம், எவ்வளவு சாப்பிடுவோம், அவ்வளவுதானே. ஆனா நீங்க இந்த பேண்ட்ஸோ, இந்த டிஷர்ட்டோ, ஆர்ம் ஸ்லீவோ, சொக்ஸோ நீங்க எது போட்டாலும் உங்களுக்கு தேவையான சத்தை கொடுக்கும், சரிங்களா. அப்புறம் நீங்க மருந்து மாத்திரை நம்ம எடுக்க வேண்டியதில்லை பாருங்க. ஒரு சில நேரம் எடுப்போம், ஒரு சில நேரம் மருந்துவோம். மாத்திரைகள்லாம் அப்படித்தானே இருக்கு. அப்புறம் மாத்திரையை குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். சரி, இன்னொன்னு எனக்கு என்ன கேட்டா இது இன்னும் ரொம்ப நலமா இருக்கு, மக்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. அதனால இந்த பிசினஸ் நான் தேர்வு பண்ணி செய்யறேன், சரிங்களா. இந்த 1.5 மாசம் செஞ்சேன், ஏதோ விளையாட்டு திறமை செஞ்சதுல எனக்கு ஹெல்த் ப்ராடக்ட்னு கம்பெனில கிடைச்சது 800 வெள்ளிக்கு ப்ராடக்ட் கிடைச்சிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு 2000 வெள்ளி கிட்ட எனக்கு ஒரு வருமானமும் கிடைச்சிருக்கு. எனக்கு நான் வீட்டுல இருக்கிற ஒரு இல்லத்தரசி, என் கணவர் வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட், சரிங்களா. அவரை பார்த்துக்கிட்டே இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, மக்களாகிய மற்றவங்களும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்க சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத இங்க சொல்லிக்கிறேன்றது என்னுடைய பணிவான வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் இந்த பிசினஸ் செஞ்சு நாமும் நல்லா இருப்போம், மற்றவங்களையும் நல்லா இருக்க பாடுபடுவோம்.